நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினாரோ அவரை துதிக்கலாமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலகரம் தாங்குவார், கலங்காதே. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். பலகரம் தாங்குவார், கலங்காதே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 48வது அதிகாரம் 6-7. இவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாமல்லவோ? இது முதல் புதியதானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிறார். இது முதல் புதிய ஆனவைகளையும் நீ அறியாதவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இப்போதான் நான் அதை உண்டாக்குனேன்னு சொல்லுறார். அன்பானவர்களே, அநேக காரியங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இன்று உங்களோடு தான் சொல்கிறார். நீ அறியாதது, உனக்கு எட்டாது, நீ இதுவரை கேள்விப்பட்டதில்லை, இப்பொழுதுதான் உனக்காண்டி புதுசாக உண்டாக்கி இருக்கிறேன். புதிய நாளில் நீ அறியாதவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன்னு சொல்கிறார். அன்பானவர்களுடைய வாழ்க்கையிலே யாராவது கிஃப்ட் தந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லவா? அதுலேயும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் தந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம்லாம். அப்படிதான் ஆண்டவர் சொல்ல, இன்று உங்களுக்கு ஒரு கிஃப்டோடு இருக்கா, அது சர்ப்ரைஸ் கிஃப்ட். நீ அதை அறியாதது, நீ கேள்விப்படாதது, புதுசா நான் இப்படிதான் உண்டாக்குறேன், புதுசா உனக்கு தரேன்னு சொல்லுறாரு. பெற்றுக்கொள்ளாமா? ஆண்டவரிடத்துல இருந்தாத சுதந்திரிக்கலாமா? நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்பாமை துதிக்கிறங்க. தாவே தர்மியான நாளைக்கு எங்களுக்கு ஈவாய் தம்பி, நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள உங்க கிருபை எங்களை தாங்குனதேப்பா. நன்றி அப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்திலே தருகிற தகப்பனே, அநேக காரியங்களுக்காக நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் நீ அறியாததும் நீ இது முதல் கேள்விப்படாத உனக்கு தெரிவிக்கிறேன். அவை இப்பொழுதே உண்டாக்கப்பட்டு சொல்லிருக்கீங்களப்பா. நீங்க புதுசா உடைய பிள்ளைகள் கிஃப்ட் கொடுக்கற நன்றி அப்பா. அவனுடைய கருத்தையே நோக்கி காத்திருக்க, உண்மையே நோக்கி காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க கொடுங்கப்பா. புதுசா அறியாதது எட்டாத பெரிய காரியங்களை நீங்க கிஃப்ட் கொடுக்கறபடியா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை சொந்திருக்க கிருபை பாராட்டுங்க. உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம். விரக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வளமையும் பலனும் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தை. ஆமென்.